ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கு டியூஸ்டே விலாக் என்னன்னு பார்த்தலாம். நேற்றுக்கு சூப்பராக நல்லா போச்சுங்க. கிருஷ்ண ஜெயந்தி பூஜை நல்லா சிறப்பாக நல்லா பாட்டத்தோடு நல்லா உண்மையாக கிருஷ்ணரோட இதை அங்கே சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணோம். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது எனக்கும் ஒரு சந்தோஷம். இன்றைக்கி டியூஸ்டே விலாக் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் சப்போர்ட்டு நம்ம சேனலுக்கு கொடுங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்ன சமையல்னால் ரசமானது வச்சாச்சுங்க. வச்சது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் பருப்பு தண்ணி ஊற்றினா பருப்பு ரசம் ரெடி. சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கறி தான் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தயார் பண்ணணும். எல்லாம் அரைச்சி பொடி பண்ணி எல்லாமே இனிமேல் தான் பண்ணணும். கத்திரிக்காய் இனிமேல் தான் நறுக்கி வச்சு கத்திரிக்காய் கறிக்கு பொடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வறுத்துட்டு அதை பண்ண வேண்டியதுதான். இது ஒரு வீடியோவாக போடுறேன், அதை பாருங்கள். அடுத்தது சாதமானதை வச்சுட்டு அப்புறம் ஒரு வடை வச்சுருந்தேன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் வச்சுருந்த வடையை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலம்புரை எழுந்து வெந்நீரில் போட்டுட்டு அந்த எண்ணெயால் அப்படியே வெளியில் வந்துடுங்க. எண்ணெயை வெந்நீரில் போட்டுட்டோன்னா இந்த வடை மிஞ்சி போச்சு. அதுவும் நைட்டு பண்ணது தான் வடை. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அப்படியே வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே தயிர் வடையாக பண்ணிட்டேங்க. கேரட்லாம் திருவி போட்டு பச்சை மிளகாய் தேங்காய் தயிர் ஜீரகம் வச்சு அரைச்சி அதோட சேர்த்து சூப்பரான ஒரு தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இந்த வத்த குழம்புக்கு சுண்டக்காய் வத்த குழம்புக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தயிர் வடை. அடுத்தது அப்போ ஒன்று 2 மீதி இருந்தது. கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நறுக்க போகிறேன். நறுக்கி பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் நறுக்கிட்டு அந்த பொடி பண்ணதை உள்ளே வச்சு நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா பொடி பண்ணி ரெடியாக வச்சுட்டேங்க கத்திரிக்காய் கறிக்கு. அடுத்தது ரசமும் ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டீ போட்டு வச்சுட்டு நாங்கள் எந்த இதில் இருந்தாலும் நம்ம டீயில் கவனமாக இருக்கணும். அதனால் அதை விட்டுறக்கூடாது, அதில் மிஸ் பண்ணிவிடாதில்ல. அதனால் அதையும் போட்டு குடித்தாச்சு. வத்த குழம்பு ரெடி ஆக மொத்தத்தில் சமையல் இன்றைக்கி முடிச்சாச்சுங்க. என்ன சமையலுங்கிறத பார்க்கலாம். இது ரசத்துக்கு தாளித்து கொட்டி வச்சுருக்கிறது அதை ரசத்தில் கொட்டிட்டு அவ்வளோதான். வத்த குழம்பு, கத்திரிக்காய் காரக்கறி, அடுத்தது சுட சுட சாதம், மோர். இதான் இன்றைய மெனு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயிர் வடை. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா சாயங்காலம் ஒரு 6 மணி போல் செவ்வாய்க்கிழமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்திரமும் தேய்ச்சி எல்லாமே பண்ணியாச்சுங்க. 6 மணிக்கு மேலே கோவிலுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்றா எனக்கு பிடிக்காது. எப்போதுமே எனக்கு 4-5 பேர் கொடுத்துட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் என் ஃப்ரெண்டை கொடுத்துட்டு சாப்பிட்றதாங்க பிடிக்கும். அவ்வளோ என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா. அதனால் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ரொட்டீன் ஒர்க்கு அதோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வெட்னஸ்டே விளாக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும்